ஓகே, இந்த இதையும் பார்த்துருவோம். ஸோ தெரியுதுங்களா? இதை பார்த்தோன்னே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இது வந்து வைப்பரோட கண்ட்ரோல்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இது இருக்குங்களா, இந்த சுவிட்சு. ஸோ இது இப்படி கீழே தள்ளணுன்னா மேலே போதுமாங்க, தெரியுதா? இதே வந்து ரோல் டவுன் அது கீழே இருந்துச்சுன்னா ஒரு வைப். ஸோ இது வந்து ட்ரையாக இருக்கிற சமயங்களில் ஃப்ரண்ட் விண்ட்ஷீல்டில் குப்பையாக இருந்து போட்டோம்னா ஸ்க்ராட்ச் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் லைட்டாக இருக்குது. பிகாஸ் அது வந்து ரப்பர் தான், ஸோ இது வந்து கிளாஸு. ஸோ பாசிபிலிட்டிஸ் இருக்குது, பட் வெரி ஸ்லைட்லி. அதே குப்பை அதிகமாக இருந்துச்சுன்னா பாசிபிலிட்டிஸ் அதிகம். ஸோ இது வந்து ஒரே ஒரு ஸ்வைப். இங்கே பார்த்தீங்கன்னா கீழே தள்ளுறோம், கீழே தள்ளினா ஒன்ஸ். இது வந்து லைக் என்ன சொல்கிறது, ரெஃப்ரெஷ் பண்ணுற மாதிரி. F5 அம்பு இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி ரெஃப்ரெஷ் பண்ணால் ஒன்ஸ் இன்ஸ்டண்ட்டாக குப்பையை தள்ளி விட்ருவோம். இதே வந்து நான் இதை வந்து முன்னாடி இப்படி இந்த சுவிட்சை வந்து இப்படி, அதாவது இப்படி மேலே இப்படி தள்ளுறேன் பாருங்கள். அப்போ வாட்டர் வந்து இங்கே அடிக்கும், பார்த்தீங்களா? தெரியுது? ஸோ இருங்க, பெட்டர் நான் வந்து அதை கீழே இறக்கி விட்டுறேன். ஸோ அப்போ உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். ஓகே, இப்போது வந்து வைப்பர் கீழே இறக்கி விட்டாச்சு. இப்போ பாருங்கள், இப்போ நான் வந்து கீழே, அதாவது ரெஃப்ரெஷ் ஜஸ்ட் லைக் தட், ஒரு வைப் மட்டும் பண்ணுற மாதிரி இப்போ நான் பண்ணுற பாருங்க. ஓகே, இப்போ நான் 2 டைம் வந்து இது பண்ணேன். ஸோ இதுவே வந்து இப்போது ரெயின், மழை பெஞ்சிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் ஒவ்வொரு டைமும் இப்படி வந்து இழுத்துட்டெல்லாம் இருக்க முடியாது. நீங்கள் எதை ஃபோக்கஸ் பண்ணுவீங்க? வண்டி ஓட்டுவீங்களா, இல்லை இதை பிடிச்சி கீழே இது பண்ணிட்டுருப்பீங்களா? ஸோ அந்த மாதிரி சமயங்களில் வந்து இப்போது மழை பெய்யுதுன்னு வச்சுக்கோங்க, இன்னொரு வைப் பண்ணிக்கிறேன். இப்படி மழை பெஞ்சிருச்சு. ஓகே, இருங்க. ஓகே, ஸோ இப்போ மழை கண்டினியூஸாக பெஞ்சிட்ருக்கு. அப்படிங்கிற சமயத்தில் நீங்கள் இது வந்து ஆட்டோமேட்டிக் ப்ராசஸ். ஓகேங்களா? இப்போ நீங்கள் இதை மேலே ஒரு டைம், அதாவது ஸ்பீட் 1 அப்படின்னு வச்சிட்டிங்கன்னா, ஸோ அது ஒரு மானிட்டரைஸ், கம்ப்யூட்டரைஸ்டு என்ன சொல்கிற டைம் இது வச்சுருக்கோம். ஸோ அதுக்கு தகுந்தாப்படி இப்போ 3 செகண்ட்ஸ்னால் ஒன்ஸ் இன் எவ்ரி 3 செகண்ட் அது வந்து வைப் பண்ணும், ஆட்டோமேட்டிக்காக பண்ணும். நீங்கள் எதுவுமே செய்ய தேவையில்லை. இது வந்து லெவல் ஸ்பீட் 1. ஓகேவா? இப்போவே நான் அதை வந்து அப்படியே இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி ஸ்பீட் 2 அப்படின்னு வச்சிங்கன்னா அதோட ஃப்ரீக்வன்சி தெரியுதா? இன்னும் அதிகமாக இருக்குது. ஆக்சுவலி இப்படி போடக்கூடாது. ஸோ இன்னும் கொஞ்சம் இப்போ வந்து ஸ்பீட் 2ல் வச்சா அதோட ஃப்ரீக்வன்சி தெரிஞ்சுது. இப்போ நான் டேரெக்டாக ஸ்பீட் 3ல் வைக்கிறேன் பாருங்கள். 1 2 3. இது வந்து ஹெவியாக ரெயின், மழை பெய்யுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த மாதிரி சமயங்களில் இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்ஸ்டண்ட்டாக வந்து வாட்டரை வந்து டிஸ்போஸ் பண்ணிட்டே இருக்கும். நமக்கு டிரைவிங்கில் வந்து பெருசாக அப்படி இருந்தாலும் நைட் டைமில் அது வந்து விசிபிலிட்டி சேலஞ்சிங், அது ஒன்றும் பண்ண முடியாது. பட் நான் சொல்கிறேன், லைக் தண்ணி இங்கே தேங்காமல் இருக்கும் அப்படின்னா நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். இதில் நிறைய ஸ்பீட்ஸ் இருக்குது. அப்புறம் இங்கே பார்த்தீங்களா, அந்த ரைட் சைடு மாதிரியே லெஃப்ட் சைட்லேயும் இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதே எதுக்குலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து ரியர் வைப்பர்ஸ். இந்த மாடலில் வந்து ஆக்சுவலி நான் சொன்ன மாதிரி காம்ப்ரமைசஸ் அதெல்லாம். ஸோ மிரரில் வந்து ஆட்டோ ஃபோல்டு கிடையாது, இதில் வந்து ரியர் வைப்பர்ஸ் கிடையாது. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், வைப்பர்ஸ் வந்து ரியரில் வராது இந்த மாடலில். இதே XT ஒரு XT NRG, அதை வந்து டாப் ஆஃப் தி லைன்ஸ். ஸோ அதிலலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரியர் வைப்பர்ஸ் வந்துடும். ஸோ அதோட இதுதான் சுவிட்ச் தான் இது. ஸோ அதே மாதிரி அதுலேயும் வந்து 3 ஸ்பீட் இருக்கும். 1 2 3 4 4 ஸ்பீட் இருக்கும். ஸோ அது நீங்கள் அதே மாதிரி தான் வாட்டரை வந்து நீங்கள் இதால் பண்ணிட்டு இதை புல் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பின்னாடியும் வாட்டர் வந்து ஸ்ப்ரே ஆகும். ஸோ நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி இங்கே இது பண்ணிக்கலாம். அப்புறம் இன்னொரு முக்கியமான ஃபீச்சர், டிம் அண்ட் டிப். ஸோ இப்போது ப்ரொஃபஷ்னல் லைக் டிரைவிங் வந்து ரொம்ப நாளாக பண்ணிகிட்ருக்காங்கன்னா அவங்களுக்கு இந்த இது தெரியும். ஆக்சுவலி டிரைவிங் ஸ்கூல்லேயும் சொல்லி தருவாங்க. ஸோ அதை நான் சொல்கிறேன். இப்போது நீங்கள் ஒரு 2 லைன் ரோடுன்னு வச்சுக்கோங்களேன், சிங்கிள் லைனு, இந்த மாதிரி ரோடு நடுவில் வந்து டிவைட் பண்ணியிருக்காங்க லெஃப்ட் ரைட்டு. ஸோ அந்த மாதிரி இதில் வந்து நீங்கள் ஒரு ஓவர்டேக் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஆப்போசிட்டில் ஒரு என்ன சொல்கிறது, கொஞ்சம் தூரத்தில் ஒரு வண்டி வருது. ஸோ அவங்கள வந்து அலர்ட் பண்ணுறதுக்காக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இது வந்து மார்னிங் டைமில் கூட யூஸ் பண்ணலாம், நைட் டைமும் உங்களுக்கு எப்படி யூஸ் பண்ணால் அது யூஸ் பண்ணிக்கலாம். அது என்ன ஆப்ஷன்னா, லைக் நீங்கள் போயிட்டுருக்கீங்க, நீங்கள் வந்து அவங்கள வந்து அலர்ட் பண்ணலாம். ஓகே, நான் இந்த வண்டி இப்போது இந்த இதான் இது பின்னாடி நம்ம போயிட்டுருக்கோம்னா நம்ம இங்கே இருக்கோம், நம்ம போயிட்டே இருக்கும்போது இந்த வண்டியை நம்ம ஓவர்டேக் பண்ணி போகணும். ஆப்போசிட்லேயும் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு மெஷரபிள் டிஸ்டன்ஸ்னு வச்சுக்கோங்களேன், ஒரு சேஃப் ஜோனில் ஒரு வண்டி வந்துட்டுருக்கு.
அந்த வண்டியை நம்ம வந்து ப்ரோ நான் இதை பாஸ் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறதுக்கு வந்து அவங்கள வந்து நம்ம ஓவர்டேக் பண்ணிகிட்டு இருக்கும்போது நம்ம இந்த பட்டனை வந்து இந்த சுவிட்சை வந்து இப்படி மேலே தள்ளுறோம். மேலே தள்ளோன்னா அங்கே ஒரு ஹை பீம் எரியுதா, இப்படி ஆன் பண்ணலாம். லைக் இப்படி பண்ணும்போது ஓகே அவங்களும் அலர்ட்டாக இருப்பாங்க. அதாவது அதான் இது வந்து ஒரு ப்ரோ கோட் மாதிரி, லைக் என்ன சொல்கிறது, டிரைவர்ஸ் லாங்குவேஜ்னு கூட சொல்லலாம். லைக் ஒரு ப்ரொஃபஷனல் டிரைவர் அவருக்கு தெரிஞ்சதுன்னா அவரும் ஒரு ஓகே ஒரு ரீசனபிள் டிஸ்டன்ஸ் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களும் அலோவ் பண்ணிவிடுவாங்க. இதே இருந்துட்டு போயிட்டு நம்ம ரேஷ் டிரைவிங்லாம் பண்ணுவாங்க சிலர். அதெல்லாம் எப்படின்னா ரொம்ப பக்கத்தில் போயிட்டு டிப் பண்ணுவாங்க, அப்புறம் ரொம்ப பக்கத்தில் போய் கட் அடிக்கிற மாதிரிலாம் போவாங்க. அதெல்லாம் நிறைய பார்த்துருக்கு. பட் இட் இஸ் நாட் ஃபேர் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில். பிகாஸ் நான் வந்து அந்த மாதிரி ட்ரைவ் பண்ணுறேன். ஸோ நான் வந்து எனக்கு ப்ரொஃபஷ்னலாக ட்ரைவ் பண்ணுறதுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் வந்து அதெல்லாம் ஐ டோன்ட் சப்போர்ட் அட் ஆல். அதான் நான் சொல்ல விரும்புகிறேன். ஸோ அதான் இது ஒரு நல்ல ஃபீச்சர் ஆக்சுவலி. ஓகேங்களா, பார்க்கிங் லைட் போட்டு விட்ருவோம். ஓகே ஓகே அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போது நோட்டீஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நான் எல்லா லைட்டையும் ஆஃப் பண்ணும்போது இங்கே பாருங்கள் எல்லாம் இருட்டாயிடுச்சா. ஸோ இப்போ நான் மறுபடியும் போடுறேன், பார்க்கிங் லைட் போடுறேன், பாருங்கள் இங்கே லைட் எரியுது. இந்த ஏசி கண்ட்ரோல்ஸ் எல்லாமே லைட் எரியுது. அப்புறம் இதெல்லாம் டிம் ஆகிருக்கும், இதுவும் டிம் ஆகிரும். ஸ்பீடோ மீட்டர் கன்சோலும் இதுவும் டிம் ஆகிடும். இப்போ நோட்டீஸ் பண்ணி பாருங்கள். இதை வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், எந்த அளவுக்கு டிம் ஆகணும் அப்படிங்கிறதையும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பவர் விண்டோ டிரைவர் சைடோடது மட்டும் எலிமினேட் ஆகும், இந்த சுவிட்ச் மட்டும் எலிமினேட் ஆகும். இது வந்து மற்ற 3 விண்டோஸ். ஸோ இதுக்கு எலிமினேஷன் வராது. நெக்ஸ்ட் வந்து நம்ம பவர் விண்டோஸ்க்கு போவோமா. ஓகே, ஸோ மறுபடியும் நம்ம பேக் டு தி லைக் கொஞ்ச நாளைக்கு முன்னாடின்னு வச்சுக்கோங்களேன். நம்ம என்ன பண்ணுவோம், பவர் விண்டோஸ் எல்லாம் இல்லவே இல்லாத ஒரு காலகட்டம்னு வச்சுக்கோங்க. என்ன பண்ணுவோம்னா விண்டோஸ் இருக்கும், நம்ம வந்து ஒரு லிவர் மாதிரி இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம இப்படி தள்ளணும்னா விண்டோஸ் இறங்கும், இப்படி தள்ளணும்னா விண்டோஸ் மேலே அப்படியே மேனுவலாக ஏறும். ஸோ அதுக்கு ரீப்ளேஸ் பண்ணது தான் இந்த ஆப்ஷன். ஸோ இது வந்து பவர் விண்டோஸ். இருங்க லைட் போட்டுக்கோமா, கொஞ்சம் இருட்டாக இருக்குது. ஓகே, இது வந்து பவர் விண்டோஸ். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த மாடலில் வந்து 4மே ஃப்ரண்ட் 2 ரியரில் 2 4மே பவர் விண்டோஸ் வந்துடும். ஸோ இப்போ பாருங்கள், இதை மட்டும் டிரைவர்ஸ் மட்டும் இலுமினேட் கொடுத்துருப்பாங்க. நைட் லைட் இந்த லைட்டு ஹெட்லாம்ப்ஸ் போட்டோம்னா இது ஆன் ஆகும். இப்போ இது கீழே தள்ளனா ஆஸ் யூஷுவல் எல்லா வண்டியும் மாதிரி தான், கீழே தள்ளனா கீழே ரோல் டவுன் ஆகும். அதை அப்படியே மேலே இப்படி தூக்கணும்னா சுவிட்ச். அதே தான் 4 சைடும். ஸோ இதெல்லாம் தெரிஞ்ச விஷயம்தான். ஸோ இந்த வண்டியில் வந்து 4மே பவர் விண்டோஸ். ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடிய ஆப்ஷன் தான். பிகாஸ் அது ஒன்றும் பெரிய வேலை கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ அது இட் டிபெண்ட்ஸ் சப்ஜெக்டிவ். ஸோ அதை விட்டுருவோம். ஸோ இது வந்து பவர் விண்டோஸோட ஆப்ஷன். இதோ இங்கே கீழே ஒரு பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, ஒரு நிமிஷம். இங்கே ஒரு பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, இதை ப்ரெஸ் பண்ணால் இங்கே ஒரு லைட் இலுமினேட் ஆகும். இது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, இப்போது வண்டியில் குழந்தைங்க இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் பின்னாடி சீட்டில் எல்லாம். ஸோ அந்த மாதிரி சமயங்களில் வந்து நம்ம இதை வந்து என்னென்னா விண்டோ லாக். ஸோ இதான் இப்படி ஆன் பண்ணி விட்டோம்னா நம்ம இங்கே மாஸ்டர் சுவிட்சில் ஆப்ரேட் பண்ணலாம். நான் நிமிஷம் இருங்க, அங்கே பின்னாடி காட்டுறேன். ஸோ இது ரியர் விண்டோவோட ஸ்விட்ச். இப்படி பண்ணிங்கன்னா கீழே நான் தள்ளுற பாருங்க. இப்போ இந்த விண்டோ வந்து ஒர்க் ஆகுதுன்னா ஒரு ஃபியூஸ் ரிலே வந்து எங்கேஜ் ஆகிருக்கு. ஸோ எதுக்கு அப்படின்னா அந்த விண்டோ வந்து கீழே இறக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு ஃபியூஸ் வந்து அங்கே எங்கேஜ் ஆகிருக்கும். ஸோ இது எதுக்குன்னா, ஸோ இப்போ பின்னாடி குழந்தைங்க உட்காந்துருக்காங்க, நமக்கு ஒரு சேஃபாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சரி கீழே அவங்க விண்டோவை இறக்கி கையெல்லாம் வெளியே விட்டு தலையெல்லாம் வெளியே விட்டு வந்தாங்க அப்படிங்கிற ஒரு பயம் இருந்துச்சுன்னா நம்ம இந்த சுவிட்சை ஆன் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ இப்போ இது எலிமினேட் ஆகுது. இருங்க, இப்போ இது எலிமினேட் ஆகிட்டுருக்கு. ஓகே, தெரியுதா? ஸோ இது ஆனில் இருக்கும்போது இது வந்து மாஸ்டர் சுவிட்ச். ஓகேங்களா, இங்கே யூஸ் பண்ணும்போது எல்லாமே ஒர்க் ஆகும். பட் அங்கே பின்னாடி நம்ம ப்ரெஸ் பண்ணும்போது அது ஒர்க் ஆகாது. இது வந்து மாஸ்டர் சுவிட்ச்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ இதை வந்து நம்ம இப்போ ஆஃப்ல விட்டோம்னா, இப்போ நான் காட்டுறேன், இப்போ ஆஃபில் இருக்குது. இப்போ நான் விண்டோவை வந்து சுவிட்சை எங்கேஜ் பண்ணுறேன். கீழே இருக்கு மேலே போயிடுச்சு. ஸோ இது ஒரு ஃபீச்சர். என்ன ஆன் பண்ணிக்கலாம், குழந்தைங்க இருக்குது சேஃபாக இருக்கணும்னு ஆன் பண்ணிக்கலாம், இல்லை ஆஃப் பண்ணிக்கலாம்.